அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருக்கீங்கன்னு நம்புறோம். இன்னைக்கு வந்து ஆசிரியர் வந்து உங்களுக்கு நாவலோட ஒரு பகுதி வந்து பயிற்றுவிக்க போறேன். அது என்னன்னு நீங்க கண்டுபிடிக்க போற. இன்னைக்கு நம்ம கத்துக்க போற நாவல் வந்து வாடாமலர் நாவல். இந்த நாவல் எழுதியவர் வந்து மு வரதராசன். இவர் தான் வந்து மு வரதராசன். பாத்துமா பத்திரமா இருக்க நீதான் பத்திரமா இருக்கணும். பத்திரமா போயிட்டு வா, சரியா? 1 பத்திரம், 2 பத்திரம், 3 பத்திரம். ஹாய் திட்டோ. அம்மா நான் 3 வாட்டி பத்திரமா போயிட்டேமா. சொன்னா வேலையா? ஓகே, இந்த காணொலியை பார்க்கும்போது இந்த காணொலியில வந்து ஹீரோ யாரு? சின்சான் வந்து என்ன முதன்மை கதாபாத்திரம். ஓகே, இப்ப இந்த காணொலியில வந்து சின்சான் வந்து எப்படி இருப்பாரு? அது வந்து எதை குறிக்குது? ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போது வந்து வாடாமலர் நாவலில் உள்ள முதன்மை கதாபாத்திரம், அதாவது குழந்தைவேலோட பாத்திர படிப்புனா வந்து அந்த நாவல்ல வந்து அவங்க எப்படி படைக்கப்பட்டிருக்காங்க. பண்பு நலன் மாதிரி தான், பண்பு நலன் கிடையாது. அந்த நாவல்ல வந்து அவங்களோட குணாதிசயம் வந்து எப்படி எல்லாம் எழுத்தாளர் வந்து படிச்சிருக்காரு, அதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது ஒரு இது வந்து குறிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து சிறு வயதில் குழந்தைவேல், இது வந்து 15 வயதில் குழந்தைவேல், இது வந்து இளைஞனாக குழந்தைவேல். ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க வந்து இதுக்கப்புறம் வந்து காணொலி பார்ப்பீங்க, நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். காணொலி இருக்கு பாருங்க. இந்த காணொலி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ஐஸ்வர்யா சொல்லுங்க. அவங்க 2 பேரும் நட்பு, 2 பேர் இருக்காங்க. அவங்களோட உறவு நட்பு எப்படி இருக்கு அந்த உறவு? சின்ன வயசுல இருந்து தொடர்ந்து வருது. ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. வாழ்த்துக்கள். சரி, ஓகே, இது வந்து ஒரு படிங்க. யஸ்வின் படிங்க. நல்ல நட்பின் தன்மைகளை உணர்ந்து படிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் தன் பாலியல் நண்பனான தானப்பன் மீது மிகுந்த அன்பும் அக்கறையும் கொண்டவனாக இருக்கிறான். தானப்பனின் இன்ப துன்பங்களில் முழுமையாக பங்கு கொள்கிறான். தானப்பனுக்கு துன்பம் வந்த போதெல்லாம் அதை நீ கலைஞர் முற்படுவதோடு அவர் துன்பத்தை எண்ணி தானும் துன்பம் அடைகிறான். சந்தர்ப்ப சூழ்நிலை தானப்பனின் வாழ்க்கை போக்கை மாற்றுவதில் எண்ணி இறக்கப்படுகிறான். அவனை அதிலிருந்து காப்பாற்றவும் முனைகிறான். நல்ல நண்பனிடம் இருக்க வேண்டிய தன்மைகளை உணர்த்தவே இக்கதைப்பதில் படிக்கப்பட்டுள்ளது. நன்றி. இப்ப இந்த காணொலி மூலமா உங்களுக்கு என்ன தெரிய வருது? இந்த பாடல் படிப்பு மூலமா என்ன தெரிய வருது? குழந்தைகளோட தானப்ப நட்பு வந்து எப்படி இருக்கு? நெருக்கமா இருக்கு. அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி தேவைப்படும் போது எப்படி இருக்காங்க? ஒற்றுமையா அவங்க. அப்ப இந்த குழந்தைகளோட முதல் பாத்திர பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நட்பின் தன்மைகள், அவங்க 2 பேருக்குள்ள நல்ல நட்பு வந்து வெளிப்பட்டிருக்கிற நாவல்ல. ஓகே, அடுத்தது ஒரு காணொலி பாருங்க. சரி, இந்த காணொலியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அனுபாலா சொல்லுங்க. குழந்தைவேல் வந்து அவங்க பெற்றோர்கள் ரொம்ப அன்பாகவும் மரியாதையும் வச்சிருக்காரு. அது வந்து அவங்க சின்ன பையன் வந்து குழந்தைவேல், அவர் சின்ன வயசுல இருந்து வளர வரைக்கும் அவங்க அம்மா அப்பா கிட்ட எப்படி நடந்துக்கிறாரு, எப்படி பாசம் பார்த்துக்கிறாரு. சரியா சொன்னீங்க. ஓகே, தருணிசா படிங்க. நல்ல பங்கை பொறுப்புகளை உணர்ந்த படைக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் தன் பெற்றோருக்கு நல்ல மகனாக இருக்கிறான். இருந்த போதிலும் தன் பெற்றோரின் விருப்பத்திற்கு இணங்கி அடங்கி நடக்கிறான். தன் பட்ட படிப்பை முடித்த பின்னரும் கூட தனது வாழ்க்கை துணை தொழிலில் போன்றவற்றை நிர்ணயம் செய்வது தன் பெற்றோரின் ஆலோசனையை கேட்டு நடக்கிறான்.
மனைவி தன் பெற்றோரை மதிக்காமல் நடக்கும் காலத்திலும் மிக நல்ல மகனாக அவர்களை உள்ள போனாதவாறு நடந்து கொள்கிறான். ஒரு நல்ல மகனை பொறுப்புள்ள குணங்களை உணர்த்தவே கதை பாத்திரம் படைக்கப்பட்டுள்ளது. நன்றி கவிதா. இப்ப இந்த பாத்திர படம் மூலமா என்ன தெரிய வருதுன்னா குழந்தைகள் வந்து சிறு வயதுல இருந்து அவர் கல்யாணம் ஆன பிறகு கூட வந்து அவரோட அம்மா அப்பா கிட்ட மரியாதை வந்து அப்படியே தான் இருக்கு. பெற்றோர் வந்து மதித்து நடக்கிறாரு, அவங்க சொல்றதெல்லாம் கேட்கிறாரு. ஸோ ஒரு நல்ல மகன் வந்து எப்படி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு குழந்தைகளோட பாத்திரம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்த காணொலி ஒன்று இருக்கு, பாருங்க. சரி, இந்த காணொலி மூலமா என்ன தோணுது? பரதன் சொல்லுங்க. மேல் படிக்கிறவங்க மேல் படிச்சு படிப்பு முன்னேறி பெற்றோர் பெருமை சேர்த்து. சரி, அதுதான் சொல்லுது. நன்றி. கிஷாந்தினி படிக்கல. நல்ல மாணவனின் கடமைகளை புலப்படுத்த படைக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் தன் இளமை பருவத்தை சுதந்திரமாக ஆடி பாடி கழித்தாலும் கல்வியில் கவனம் உள்ளவனாகவே இருக்கின்றான். பட்டணத்தில் உள்ள கல்லூரியில் சேர்ந்து படிக்கும் காலத்தில் பலதரப்பட்ட பழக்க வழக்கங்களுடைய மாணவர்களை சந்திக்கிறான். இருப்பினும் நல்ல பழக்க வழக்கங்களை உடையவர்களுடன் மட்டும் நட்பு கொண்டதோடு கல்வி கேள்விகளில் சிறந்து வருகின்றான். பிஏ தேர்வில் முதல் வகுப்பில் தேறுகின்றான். படிக்கும் போது பெரும் தகுதியை எதிர்கால வாழ்வுக்கு அடிப்படை என்பதால் மாணவர்கள் தம் கடமை உணர்ந்து படிக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தவே இது கதை பாத்திரம் படைக்கப்பட்டுள்ளது. நன்றி கிருஷ்ணாஜினி. இப்ப இந்த எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து என்னதான் வந்து சின்ன வயசுல இருந்து ஆடி பாடிக்கிட்டு இருந்தாலும் இப்போ ஒரு கட்டத்துல வந்து நல்லா படிச்சு பல்கலைக்கழகத்துக்கு போறாரு. அங்க போயிட்டு அங்கேயும் வந்து நிறைய ரகமான மனிதர்கள் வந்து பாக்குறாரு. ஆனாலும் அவர் யார்கிட்ட பழகணும்னு முடிவு பண்ணி நல்லவங்கிட்ட மட்டும் பழகி நல்லா படிச்சு கடைசியில பட்டமும் எடுத்து பெற்றோர்களுக்கு வந்து பெருமை சேர்க்கிறாரு. இதுவும் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. குழந்தைகள் மாதிரி நாமளும் இருக்கணும் அப்படின்னு. ஓகே, இப்ப தேர்வுக்கு பதிலளிக்கும் முறை. SPM இலக்கியம் தேர்வுல வந்து எப்படி பதிலளிக்கும் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன். ஜக்லின் படிங்க. இங்கே ஒரு ஆண்டுக்கு முன் தானப்பன் என்ற ஒருவன் இருந்தான் அல்லவா என்றேன். ஆமாம், நீங்கள் அப்போது அடிக்கடி இங்கே வந்து சாப்பிட்டீர்களா? உங்களை பார்த்ததாக எனக்கு நினைவு இல்லையே என்றான். தேடிய இடம் கிடைத்து விட்டது என்று என்னுள் மகிழ்ந்தேன். கிடைத்த படிப்பை விடக்கூடாது என்று. ஆமாம், அடிக்கடி வந்திருக்கின்றேன், உங்களையும் பார்த்திருக்கின்றேன் என்றான். அவன் எப்படி உங்களுக்கு பழக்கம்? எங்கள் ஊர் பையன். அவன் எப்பொழுதும் எங்கே இருக்கின்றான் என்று ஆர்வத்தோடு கேட்டேன். ஒரு மாதத்திற்கு முன் இங்கே இருந்தான். அவன் இங்கே நிலையாக இருந்து வேலை செய்து 2 வருஷம் ஆயிருக்கு. 2 வருஷங்களுக்கு முன்தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இருக்கும். அவன் பெரிய ஆள், மிக வேகமாக வளர்ந்தான், விழுந்தான், பலமான அடிபட்டது என்றால் அவன் எனக்கு திடுக்கிட்டது. இச்சூழலில் காணப்படும் குழந்தைகளின் பாத்திர படைப்பை குறிப்பிடுக. என்ன பாத்திர படைப்பு இந்த சூழல்ல என்ன குறிக்கிறது? யாருக்கும் இல்ல உரையாடல். உணவகத்துல வந்து அந்த ஓனருக்கும் காணப்படுறதுக்கும் நடக்கிற உரையாடல். குழந்தைகளுக்கும் நடக்கிற
இந்த சூழல் பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து தாய்ப்படம் தேடி புலால் உணவகத்துக்கு போறாரு. எதனால போறாரா? அதுல வந்து அவர் என்ன பாத்திர படிப்பு வந்து வாழ்த்துக்கள். ஓகே, இப்ப இதோட பாத்திர படிப்பு என்னன்னா, எழுதும் போது தேர்வுக்கு பதில் எழுதும் போது நல்ல நட்பின் தன்மைகளை வெளிப்படுத்துவதற்கு இந்த சூழல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணம் வந்து நீங்க இங்க இருந்து உதாரணம் கூட நீங்க சொல்லலாம். குழந்தைகள் வந்து தனது தொலைந்த நண்பனை தானப்பணி தேடி புலால் உணவகத்திற்கு செல்கிறான், அங்கே விசாரிக்கிறான். அது வந்து நீங்க உதாரணம் கொடுக்கலாம். 2 புள்ளினால நீங்க ரொம்ப நீளமா வந்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 2ல இருந்து 3 வாக்கியங்கள் வந்து இருந்தால் போதும். ஓகே, இப்போ வந்து நம்ம குழு நடவடிக்கைக்கு போகலாம். 3 குழு இருக்கீங்க. ஆசிரியர் வந்து ஒரு குழுவுக்கு வந்து ஒரு கருப்பு அட்டை பழகி கொடுப்பேன். அந்த கருப்பு அட்டை படைக்கிறது படங்கள் இருக்கும். ஸோ முதல்ல நீங்க என்ன பண்ணணும், அந்த படங்களை பார்த்து என்ன பாத்திர படிப்பு இருக்குன்னு நீங்க எழுதணும். எழுதிட்டு அந்த படங்கள் கீழே அந்த சூழலை எழுதணும். மாணவர்களே, அந்த படத்தை பார்த்து நீங்க சூழலும் எழுதா இல்ல உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னு எழுதுங்க. நீங்க வந்து வகுப்பு வந்து பெற்றோரை வணங்குகிறார். சரி மாட்டா யார் முடிச்சீங்க? கை ஒரு 2 பேர் வாங்க. எங்களுக்கு கிடைத்த சூழல் என்னன்னு பார்த்தோன்னா பெற்றோரை போட்டிருப்பாங்க குழந்தை வேணும். ஸோ முதல் படத்தில் பார்த்தோன்னா அவர் வந்து பெற்றோரை வந்து வணங்குறாரு. ஸோ பெற்றோரை வணங்குகிறார் குழந்தை வேணும். 2வது படத்தில் வந்து அவங்க சாய் தந்தையோட நேரம் செலவு செய்கிறாங்க. ஸோ நேரம் செலவு செய்கிறாங்க. 3வது வந்து மதித்தல். அவன் இளைஞனான பின்னப்போ கூட அவங்க பெற்றோர்கால ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இறுதியாக பார்த்தோன்னா அவங்க திருமணம் ஆச்சு, மனைவியெல்லாம் இருக்காங்க. இருப்பினும் அவங்க பெற்றோர் வந்து கைவிடாம அவங்க கூட வச்சு மாத்திரம் பார்த்துருக்காங்க. அதனால பெற்றோரை போட்டுக்கணும்னு நாங்கள் அவங்க பார்த்து குழந்தை வந்து எப்படிப்பட்ட மகனா நல்ல மகன். நல்ல மாணவரின் கடமைகளை புலன்படுத்த படைக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் வந்து அவர் கல்லூரிக்கு போகிறாரு. கல்லூரிக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் பலதரப்பட்ட நண்பர்கள் அவருக்கு கிடைக்கிறாங்க. இருந்தாலுமே அந்த கெட்ட பழக்க
அவங்க கெட்ட பழக்கங்கள் வைத்திருந்தாலும் அது கூட போகாம அவரோட நல்ல இதை வந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவரோட பாடப்படிப்புலையும் நல்ல கண்ணு கருத்துமா படிக்கிறாரு. இறுதியா வந்து பட்டம் பெற்று பெற்றோருக்கு வந்து தெரிவிச்சிருக்காரு. எங்களுக்கு வந்து என்னன்னா குழந்தைவேலோட நல்ல நட்பின் தன்மையை போற்றுவனாக படிக்கப்பட்டுள்ள அந்த கதை கிடைச்சிருக்குது. இது எப்படி சொல்றாங்கன்னா, குழந்தைகளும் தானப்பண்ணு சிறு வயதிலிருந்து நல்ல நண்பர்களா பழகி வந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தானப்பண்ணுக்கு வந்து சித்தி கொடுமை ஏற்படும் போது குழந்தைகளுக்குலாம் சொல்லி அவர் அழுகுறாரு. அப்ப குழந்தைகள் என்ன பண்றாருன்னா தானப்பண்ணுக்கு வந்து ஆறுதல் சொல்றாரு. அதன் பிறகு வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து தானப்பண்ணு வந்து அங்கிருந்து ஊரை விட்டு வெளியாயிடுவார். ஊரோட ஓடி போயிடுவாரு. அவர் ஊரோட ஓடி போன பட்சத்துலேயும் வந்து குழந்தைகள் என்ன பண்ணுவாங்கன்னா தன் நண்பனை தேடி பட்டணத்துல சென்னையில வந்து நிறைய இடத்துல தேடுவார். இது மூலமா வந்து இவர் ஒரு நல்ல நட்புக்கு அடையாளமா விடுது. சரியான விடை. அடுத்தது வந்து குழு நடவடிக்கை முடிஞ்சிருச்சு. இப்ப தனி மதிப்பீடு இருக்கு. வீட்டு பாடமா இருக்கு. ஓகே, சரி, இன்னைக்கு வந்து நம்ம வகுப்பு வந்து நிறைவடைஞ்சிச்சு. நிறைவடைறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம என்ன படிச்சோம் அப்படிங்கறது வந்து ஒருத்தவங்க சொல்லணும். லீதா சொல்லுங்க. நம்ம வந்து குழந்தைகளோட பாத்திர படிப்பை பார்த்தோம். அதுல வந்து எங்க குழுக்கு பார்த்தீங்கன்னா அவர் குழு நடத்திருக்கீங்க. எங்களுக்கு வந்து பெற்றோரை மதிக்கிறதுக்கு அவரோட ஒவ்வொரு பாடத்துக்கும் என்ன முதல்ல வந்து அவர் நண்பரை பத்தி நட்பை போட்டு இருந்தாரு. ரெண்டாவது பெற்றோரை மதிப்பதா இருந்தாரு. மூணாவது வந்து கடமை தவறாமையா இருந்தது. அவ்வளவுதான் இது நம்முடைய வகுப்பு. நம்முடைய வகுப்பு நிறைவடைந்தது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.